दाशरथी दयाशरदे राम दाशरथी दयाशरदे राम दाशरथी ஒரே வரிசையா இருக்கும். கோவிலுக்கு பூஜை பண்ற போறவனையே போலீஸ்காரன் உள்ள விட மாட்டேங்கணும். அப்ப பூஜை பண்றவரும் ஒரு போலீஸ்குள்ளாய வச்சுட்டு போனா தான் அந்த உற்சவத்துல அங்க போலாம். ரங்கநாத சுவாமி மாறி திருநாள்ல அப்ப சொன்னார், நெரிசலையும் கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு படாத பாடுபட்டு ரங்கா வந்தேனே, கண்ணை திறந்து செத்த பார்க்கப்படாத ஒரு ஏழைய இன்னும் கூப்பிடுறாரு. இவர் தூங்குறவனுக்கு எழுப்புற வரையில் காம்போதியில ஒரு கார்வ ஓ ரங்கசாயின்னு கூப்பிட்டார். அது ஒரு கழிச்சு கூட கொடுக்கல சுவாமி. அப்புறம் பணிபதி சாயி மாம்பாக்கின்னாரு. எழுந்திருந்துட்டு போல் இருக்குது. பிரிஸ்கா வேற நின்று கொடுத்தோம். இதற்கு சந்தோஷம் தாங்கல்ல. ஸ்ரீபிராயம் இதர சர்வம், இது சித்தாந்தம். பகவானை தவிர பாக்கி பிரபஞ்சங்கள்லாம் பெண்மயம் கோபிகாமயம். இந்த ஆண் பிள்ளையா இருந்து ரங்கநாதன் அழக பார்க்கிறது ரசம் இல்ல. அழகுள்ள பொங்கலா பிறக்கணும், அத்தனை பேரும் ரங்கநாதன் அனுபவிக்கணும்னு அறிவர். ஆழ்வார்கள் போல ஈடுபாடு. பிரபஞ்சத்திலே வாழ்கிற ஏ சகோதரி வர்க்கங்கள், அழகான பெண் மக்களே, வாருங்கள், ஒன்று கூடுங்கள், எங்கள் அரங்கன் அழகி வந்து காணீரேங்கிறார் அவர். அட்ரஸ் எப்படி தெரியுமோ, அழகான பல்வரிசை படைத்த மங்கைகளேங்கிறார். முத்து மாதிரி பல்லு வச்சுருக்கிற பொண்கள்லாம் வாங்குங்கிறார். இந்த ஏத்த இறக்க பல்லு 2-3 வரிசை பல்லெல்லாம் கூப்பிடல. சுதத்துலார 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 ரங்கபதி நிசூதாமுலாரே சுதத்துலார ரங்கபதி சுதத்துலாரா ரங்கபதினி சூதாமோ, அழகிய மணவாளனுடைய அழகை வந்து காணுங்கள். ஏன் அத்தனை அழகு தெரியுமான்னு அறிவர். சூத்திரம் பிரம்மசூத்திரம் மாதிரி தியாக பிரம்மத்தை கேட்கிறோம். அதுக்கு காரணம் சொன்னா, சீதையை விட அழகி கிடையாது. சீதை தவமாய் இருந்து ஒரு புருஷன் ராமனை தேடினான்னா அவன் எத்தனை அழகுன்னு பாத்துக்கோ. இந்த ராமன் பூஜைக்குன்னு ஒரு தெய்வம் பொறிக்கினா அது எத்தனை அழகா இருக்கும்னு நீ யோசிச்சு பாருங்கிறார் அவர். சீதாபதி அழகை எப்படி பேசுறதுன்னு புரியல. சிங்கார ரச பொக்குஷம், சிங்கார ரச சேகரன். ரங்கநாதனுக்கு வயசு என்ன இருக்கும்னா, ஜாதக ஒரு மாதிரி சொன்னார் இவர். அருவம்பு பிராயுடார். 15-16 வயசு இருக்கும். ஆகம சஞ்சாருடட்ட ஆகம சஞ்சாருடட்ட அகில ஜகருடட்ட தியாகராஜ தியாகராஜ தருணார ரங்க பதி சுதத்துலாரான்னு முதல்ல கூப்பிட்டார். இப்ப தருணுலாராங்கிறார். வாலிபம் படைத்த பெண்மக்களே அரங்கன் அழகை வந்து காணீரே. ஒரு வருஷமாவது ரங்கநாதன் கோவில் இருந்திருக்கணும். ஒரு உற்சவம் விடாத பாடி இருக்கணும். சங்கராந்த இன்னைக்கு இவர் அந்த ஊர்ல இருந்திருக்காருன்னு தோன்றது. ஒரு சாரங்கா கீர்த்தனத்தை பார்த்தா, கருணசூடவையா காவேரி ரங்கையா
ஆயிரக்கால் மண்டபத்திலே உபயநாச்சியார்கள் கூட ஆழ்வார்களும் அடியார்களும் புடசூழ நீ நின்று நிற்கிற திருக்கோலத்தை ஒரு நாளும் மறக்க முடியாதுங்கிறார் அவர். அது வரைக்கிறதுக்கு ஒரு நாள் தான் அந்த மாதிரி அந்த ஊர்ல சித்திர திருநாள் பார்த்திருக்கார் போட்டிருக்கிறவர். சித்திர திருநாள் 8ஆம் திருநாள் காலத்தால குதிரை வாங்கணும். சித்திர வீதி திருநாள் కావేరీ తీరమునను పావనముగు రంగపురిని சீவலகு சித்திர வீதியிலோ வேட்கிக சாயா. சாமந்த ராஜர் கூட்டங்கள் எல்லாம் போக அழகான குதிரை மேலே நவரத்னாபரணங்களை எல்லாம் கொண்டு எழுந்தள்ளும்படியான நவரத்ன பூஷணம் இடி கத்தூரி ரங்க ராகு வெடல சூதா முராறு என்று தோடியிலே பாடி முடிக்கிறார் இவர். இப்படி பல நூற்றுக்கணக்கான கீர்த்தனங்கள் ரங்கநாதனுக்கு அவர் பாடி இருக்கணும். நம்ம துரதிருஷ்டம் சிலதுதான் கிடைக்கிறது. ராமனை ரங்கநாதனை சேர்த்து ஒண்ணு பாடினார். நீ ஆராதிச்சமா உனக்கு அவன் தெய்வமா இருந்தவன், நீங்க 2 பேரும் எனக்கு தெய்வம்ங்கிறாரு. சீதாதேவியோடு எவன் அயோத்தியிலே இருந்தானோ அவன்தான் தானே வழிபட்டான் தன்னைத்தானே, அவன்தான் 2 காவேரி நடுவிலே சயனித்தானோ என்கிறார் ஒரு கீர்த்தனத்திலே. ஜனகஜா சமேதா ஜனகஜா சமேதா ஜனகஜா சமேதா சஜ்ஜனாத பூதா ஜனகஜா சமேதா தனகாதி சுமுனிகீத தனகாதி சுமுனிகீத ஜன ஜன பாரிஜா ஜனகஜா சமேதா. சீதாதேவியோட இருக்கிறவன் தான் ரங்கநாதங்கிறார் சரணத்துல. ஷியாமதுந்தராங்க ரங்க சயனா ஷியாமதுந்தராங்க ரங்க சயன விகதமாய ஷியாமதுந்தராங்க ரங்க சரண விகதமாய தாமச புனரகித தூரம் யாகராஜ தியாகராஜகேயா ஜனகதா சமேதா என்று பாடுகிறார் இவர். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கான கஷேத்திரங்கள் போயிட்டு வரார். சைவம் வைஷ்ணவம் வஞ்சனையே கிடையாது தியாக பிரம்மத்தினுடைய உள்ளத்துல. ஓரக்கண்ணால பாக்கிறதே கிடையாது, கபட்டமே கிடையாது. திருப்பதி மலை வரையில் வருது சுவாமி சரணம். வேங்கடம் மேய விளக்கு சுதிசிரசி விதித்த பிரம்மணி ஸ்ரீனிவாசே. இவனை பார்த்தா தேவையில்ல, ரொம்ப சிரமம் அந்த நாள்ல மலை ஏறுறது. பாவம் நம்ம நாள் மாதிரி கோர் வாசல் வரல கார் ஓடிச்சு கஷ்டப்பட்டு தான் சிஷ்யாளோட ஏறினார் பாவம். சுவாமி சந்நிதியில போய் கேட்டார், கதையளவுல சொல்றான். அங்கேயும் திரை கட்டி தொங்கித்து இந்த பாழும் திரை அரகாதான் இவர் பாடினார். இந்த துணியால இருக்கிற திரை அறக்கிறது அரகிறதுக்கு இவர் பாடவே மாட்டார் ஒரு நாளும். பகவான பாடுற வாக்கால கந்த துணி அறந்து விடுறதுக்கா பாடுவார் இவர். மத்சரமணி தரதீயகராதா கேட்டார். பகவான காண முடியாத ஒரு அஜ்ஞானம்னு ஒரு திரை எங்க நெஞ்சில இருக்க, இந்த அஜ்ஞானம்ங்கிற திரை விலகணும், சோதி வடிவமாயிருக்கிற பகவான் தெரியணும். மத்சரமணி தரதீயகராதான்னு கேட்டார் இவர். அஜ்ஞானம் விலகுகிறது போலும். ஸ்ரீனிவாசனை பார்க்கிறார். ஸ்ரீனிவாசனை பார்க்கிற போது சொன்னார், ரொம்ப தெய்வத்தை ஒரு கண்ணால பார்த்தாச்சு, 2 கண்ணால பார்த்தாச்சு. வெங்கடரமணனை பார்க்க 2 கண்ணும் போராது, 1000 கண்ணும் போராது, 10,000 கண்ணும் போராது. படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே வெங்கடேஷா నిన్ను సేవింపగ 10,000 కన్నుల కావలనయ్యా వెంకటేశ. నిన్ను సేవింపగ 10,000 కన్నుల కావలనయ్యా పంకజాక్ష పరిపాలన
பரிபாலித முனி ஜல கொன்னா வெங்கடேசாயினு யோகி ஹிருதயனி வேகதிய நிஜன பாகதேய சகல யோகி ஜவினுத பாகவத பிரிய யாகராஜார்த்திதம் மும்பை ஜனகுன்ன வெங்கடேச சீனிவாசனை சேவிச்சு திரும்பி வராரு கீழே. சூரியோதய வேளை. ஒரு பிராமண தம்பதிகள் திருப்பதி யாத்திரைக்கு வந்தா போல் இருக்கு. இந்த ஐயா மெதுவா ஒரு கிணறுல இறங்கினார், பல்லு தேக்கி ஜலம் எடுக்க. வழிக்கு விழுந்தார், பிராணம் பூட்டுது. கணத்தங்கரையில ஒரு மாமி குய்யோ முறையோன்னு கத்துறா. பாழுந்தெய்வத்தை நம்பி பாழாய் போனேனே பரதேசியானேனேன்னு கத்தின்னு இருக்காரு. வேற யார வச்சா கேட்போம், தெய்வம் தான் கேட்கும் வச்சா. சுவாமி தியாக பிரம்மன் கிட்ட வந்தார். அம்மா அம்மா ஏம்மா திருப்பதி மலையடி வாரத்துல அழற, தெய்வ சன்னதியிலன்னா தெய்வத்துக்கு கண்டு இருக்கோங்கன்னு கேட்டாங்க. என்ன நேர்ந்தது சொல்லம்மா? நானும் என் கணவனும் திருப்பதி யாத்திரை போயிட்டு திரும்புறோம். இப்பதான் மலையிலேருந்து கீழே இறங்கி வரோம். என் போராத காலம் என்னுடைய கணவன் கணத்துல விழுந்து பிராணம் போடுத்து அதை பாத்தீரான்னா இவருக்கு கருணை வந்தது. இவருக்கு என்ன கவலை, திருப்பதிக்கு போயிட்டு வர போது ஒரு தம்பதிகள் இந்த மாதிரி ஆயிட்டான்னா ஒரு வயது நாளையில இருந்து திருப்பதிக்கு போக மாட்டான். இதைத்தான் பெரிய பேப்பர்காரன் போட்டு இருக்கோம். திருப்பதிக்கு யாத்திரை போய் வந்த தம்பதிகளுடைய கோர சம்பவம். மலையில் இருந்து கீழே இறங்கும் போது பார்ப்பனி கதறி அழுதாள். அந்தணன் மாண்டான் தனித்தனி தலையங்கம் போடுவனே. திருப்பதிக்கு சீனிவாசா உன் மலைக்கு ஒத்துன்னு வரமாட்டானே, உன் உண்டியில ஒரு பைசா போட மாட்டானே, இது வேற ஒரு சமயத்துல வச்சுக்க கூடாதா, இப்பதான் வச்சுக்கணுமா? அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாம்னு வேதம், அந்தர்யாமியா இருக்கிறவன் பகவான். இந்த வேதார்த்தத்தை இவர் கீர்த்தனமா பாடினார். சூரியோதய காலத்துல நாஜிவாதாரா பிலகரி வேளையில சர்வபூத குகாச்சயனா இருக்கிற பரமாத்மாவனுடைய அந்தர்யாமி தன்மையை வெளியிட்டு காட்டுற கீர்த்தனம் பாடினார். தூங்கி ஏந்திருக்கிறவன் மாதிரி இந்த ஐயா ஏந்திருந்தா. அம்மா இனிமே திருப்பதி வெங்கடாதிபதியை வைய மாட்டிய, கோவிந்தா சொல்றியா, மகாராஜியா போயிட்டு வாங்க, வருஷம் விடாத வா, சனிக்கிழமை விரதம் இருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவரை சுத்தி ஏக பேர். இந்த மாதிரி ஒரு அற்புத காரியம்னா, இறந்தவன் பிழைத்தான், நமனிடம் சென்றவன் திரும்பி வந்தான். விலகரியில என்னமோ பாடிட்டு இருந்தாருன்னா அந்த மனுஷன் ஏந்து விட்டான்னா. இந்த வேளையில பல சாதுக்கள் வந்தாளா. தொண்ட மண்டலத்திலே கோவூர் என்று இருக்கிற நகரம். அந்த ஊர்காரர் சுந்தரேசன் ஒருத்தர். ஞானிகளுக்கு இந்த ஜாதி வியவஸ்தை சொல்ற வழக்கம் இல்ல. இந்த பழைய நாள்ல சொல்றவா எப்படி சொல்றாருன்னா, சுந்தரேசன் முதலியார் வாழ்னு அவருக்கு பேருன்னு. பகவத் பக்தாளுக்கு முதலியார் வாழ் வேண்டாம், புள்ள வாழ வேண்டாம், ஐயர் வாழ வேண்டாம், சுந்தரேச பிரபுன்னு சொல்லுவோமே. இவர் தியாகராஜர வலம் வந்தார், சேவிச்சார். நான் கோவூர் நகரம் திருப்பதி யாத்திரைக்கு வந்தேன், உங்க புகழ ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். என்னால உங்கூர் வரையில் வந்து பார்க்க முடியாது உங்களை, தெய்வாதீனமா இங்க வந்திருக்க நீங்க. இப்படியே யாத்திரை கிரமத்துல எங்க ஊருக்கும் வரணும், காஞ்சிபுரம் வரதராஜாவையும் பார்த்துட்டு எங்க ஊருக்கும் வரணும். எங்க ஊர்ல எங்க வீட்டுல ஒரு 10 நாளைக்கு நீங்க இருந்தேன்னா எங்க குலமே பாக்கியம் பண்ணும் கேட்டாரு. இந்த மகான்கள் யாரு பிரீதியோட கூப்பிடாலோ அங்கெல்லாம் போறவாதான். அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார். கட்சி நகரத்திலே ஏகாம்பரநாதனை வணங்கினார். காமாட்சி தேவியை பாடி பரகுட்டினார். வரதராஜனுடைய கருடோத்சவம் சேவித்தார். வரதராஜா நின்று கோரி என்றெல்லாம் பாடி பரகுட்டினார். இந்த கோவூர் நகரத்துக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தார் இவர். அந்த ஊர்ல ஒரு பெரிய சிவாலயம், சுந்தரேசமூர்த்தி ஆலயம். அந்த சுவாமிக்கு ஏராளமான கீர்த்தனங்கள் பாடினார். ஆனா நம்ம நாள்ல கிடைக்கிறது 5 பஞ்சரத்னம் தான் சொல்றா இவ. ஒரு ஊர்ல மாச கணக்கில் இருந்தவர் 5ஓடு தான் நிறுத்திருப்பா, 5ஆவது நமக்கு கிடைச்சதே. பெரியவா தேடி வைக்கிற சொத்து அத்தனையுமா நம்ம பின்வரிசையில் கிடைக்கிறது. அந்த மாதிரி தான் இதுவும் நமக்கு கிடைச்சது. இந்த ஒரு கீர்த்தனத்திலே இவர் பாடுறார்.
கோவூரிவாச சுந்தரேஷ கிரிஷ பராத்பரான்னு பாடுறாரு இவர். இது கோவூரின்னு சொன்னா தப்போன்னு நினைச்சு நம்ம சகோதரர் கோபுரவாச சுந்தரேஷான்னு பாடின. கோபுரத்துல குரங்குன்னா இருக்கும், பகவானா இருப்போம். இப்படி கொஞ்ச நாளைக்கு இருந்த போது கேட்டார், சுந்தரேஷா நான் வந்து ரொம்ப நாளாச்சு, நாழியாச்சு, எனக்கு இஷ்டமோ உங்களுக்கு இஷ்டமோ, நான் மறுபடியும் எங்க ஊரை பார்க்க போயிட்டேன் டிராவல் அப்படின்னாரு இவர். அவரை ஏன் போறேன்னு அவர் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, இருந்த வரையில் சந்தோஷம். இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு பார்க்கிறார் அவர். எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார் அந்த தீர்க்க தரிசியா இருக்கிற ஞானி. இவர்கிட்ட இருக்கிறது தான் அவர் கொடுப்பாரு. இவர்கிட்ட பணம் தான், ஹார்டு கேஷ் நிறைய இருக்கு, தங்க நாணயம் நிறைய வச்சிருக்காரு இந்த முதலியார். இந்த பொய்யா நாணயமே கிடையாது, அலுமினியம் காசு அது இது. வர அன்னைக்கு பழங்கிறது, கையில வச்சுருந்தா கருப்பா போயிடுறது, நெய்யே பைசே இதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. இது துணி பையே கிழிச்சுப்படுறது இந்த காசு. ஆனா ஒரு சில அணாக்களை வச்சா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு, ஆனா கை நிறைய இருக்கு. தங்க நாணயம் நிறைய இருந்தது. இதை மூட்டையா கட்டினார். சுவாமி உங்களுக்கு வயசு காலம், உங்களால நடந்து போக முடியாது, எங்க பல்லாக்கில கொண்டு விட சொல்றேன், உங்க ஊருக்கு நீங்க போங்க. இன்னும் அவரை பிரார்த்திச்சிருந்தார். சரின்னார் அவர். இந்த பல்லாக்கு கடியில ஒரு பவுன் மூட்டையை கட்டி போட்டு இந்த சிஷ்யாளுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருந்தார், ஒரு பவுன் மூட்டை போட்டிருக்கேன், இந்த வழியில சொல்லாத உங்க சுவாமிகள்கிட்ட, அவர் வழியில தூக்கி போட்டுருவார், வரப்போறது ஸ்ரீராமநவமி, அதுக்காவது உதவும், நீங்க எடுத்துட்டு போங்க. இந்த சிஷ்யாளுக்கு எல்லாம் வெகு திருப்தி. முதலியார் இந்த மாதிரி இங்கிதமா யாரு செய்யறான்னு அப்படின்னு இவன்லாம் வாழ்த்து விட்டான். ஒரு பெரிய தங்க நாணய மூட்டை, அதுக்கு மேல ஒரு திண்டு தலாணி இவரை கோச்சு வச்சான். இந்த சிஷ்யாலாம் நடந்தே வரா, பல்லாக்கு தூக்கிண்டே வரா. கோவூர்ல இருந்து திருவையாருக்கு பிரயாணம், காஞ்சி எல்லையில இருந்து திருவையாருக்கு வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட 200 மைல் வந்தாகணும். 200 மைலுக்கு 10 கூட இருக்கலாம், குறையலாம். இந்த கோவூர்ல இருந்து 5-6 வேட்டைக்கார திருட்டு பயலுக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த பாட்டுக்கார ஐயரோட பணம் போட்டுருக்காரு முதலியார் ஐயா முதலாளி. இவர் பாடிண்டே போவரே ஒழிய வேற சில்லறையை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது. சில்லறையை பத்தி நன்னா தெரியுறவன் பாட மாட்டான், பாட்டை பத்தி நன்னா தெரியுறவன் சில்லறையை எதிர்பார்க்க மாட்டான். இந்த வழியில போய் இவர் மூட்டை அடிச்சுன்னு விட்டுற வண்டின்னு அவன் வந்தான். 5-6 பேரா பின்னால வந்துட்டே இருக்கான். இந்த சிஷ்யாலாம் கூட வரால, இவ பராக்கு பாக்குறதே தான் இந்த சிஷ்யாளுக்கு வேலை. பாத்தியார் சொல்லி தரத பாக்குற நாளே கிடையாது சிஷ்ய பசாளுக்கு. உருப்பிட்டு போடுவனே 4 பக்கம் திரு முடிச்சுன்னு பார்த்துட்டே இருக்கான். இந்த பின்னால முரட்டு பயங்க, ராத்திர ஊச்சோராக யமபட்ட திரிசாக சண்ட குண்டாந்தடி பீகின் முரட்டு கம்ப தூக்கின்னு வரான் எல்லாரும். இவனை பார்த்தா பயமா இருந்தது இவனுக்கு. குருநாதா, திருட்டு பயம் இருக்கும் போல் இருக்கு, காடு நாம சொத்து இருந்தா நான் திருடு, நம்மகிட்ட இருக்கிற சொத்து ராமராமா அள்ளிட்டு போகட்டுமேடா. இல்லே அந்த பிரபு கொஞ்சம் தங்க நாணயத்தை கட்டி போட்டிருக்கார், ராமனுக்கு இருக்கட்டும். அவர் அதுக்கு சுவாமிகள் சொன்னார், ஏண்டா ராமனுக்கு இருக்கிற சொத்தை ராமன் பாத்துக்கிறான், நீ பாத்துக்குவானே. பகவானுக்குன்னு ஒரு சொத்து இருந்தனா அவன் பாத்துக்குவான். பகவான் சொத்தை நான் காபந்து பண்றேன்னு ஒரு பையன் சொல்றானே, அவன் தான் பித்தலாட்டக்கார பையன். ராமன் நாள்ல ஒரு தண்டனை ஒண்ணு உண்டா. ஒருத்தன் பிடிக்காதவனா இருந்தா அவனுக்கு ஒரு கோவில் மணியும் ஒரு தர்ம சொத்து பரிபாலனத்தை போடுங்கிறதான். சர்வார்த்த சித்தோ ராமேன கௌலபத்தியேன தண்டிதா. தர்ம சொத்து பரிபாலனம் வந்ததுன்னா எப்படி அந்த சொத்தை அவன் சாப்பிடுவேன் உருப்படாத போவன்னு தெரியும் அவனுக்கு. ஈஸ்வரனுடைய சொத்து இருந்தா அவன் காப்பாத்திக்கிறான். ஈஷாவாசிய விதகம் சர்வம் எத்திஞ்ச ஜெகத்யான் ஜெகத். பல்லாக்கு பாட்டு போயிட்டே இருந்தது. அப்ப பகவான கூட்டார் இவர். எப்ப கூப்பிட்டாலும் வரவன் தான். ஆகர்ண புர்ணகர்ணானு லக்ஷேதாம் ராம லக்ஷ்மணௌ முந்து வேணு கதிரு பகல தோளை முந்து வேணு கதிரு பகல தோளை புறக்கர கர முந்து வேணு
பகவான கூப்பிடுற அழகு இன்னும் ஒருத்தனுக்கு வரப்போறது இல்ல. ஓ கஜரக்ஷகா, ஓ ராஜகுமாரா, ஓங்கார சதானா வரணும்னு நிர்பந்தமோ? உன்னை பாடுறவன் இருக்கிற இடத்துக்கு நீ வரவழக்கம் இல்லையான்னு கேட்டார். பாகவத பிரிய இப்படி இவர் பகவான வேண்டிட்டு வர போது ஸ்ரீராமனும் இளைய பெருமாள் சௌமித்ரியும் ஆகர்ண பூர்ண தன்பானம் பிரம்மாண்ட கோதண்டம் கையுமா பல்லாக்குக்கு முன்னால வந்துட்டே இருக்கான். சிச்சியால் கண்ணுக்கு தான் ஒரு நாளும் வர தெரிய போறது இல்லை. இவரோ கண்ண மூடி ஹிருதய கோவில்ல கண்டு இருக்கார். நாம குசுமமுலச்சே பூஜிஞ்சே நரஜன்மமே ஜென்மமு என்று. இந்த பின்னால வர திருடங்கள் மாத்திரம் இந்த பகவானை பார்த்துட்டே வரான். பல்லாக்கு கிட்ட அண்ட முடியல. சூரியோதயம் வரையில் இவ 2 பேரும் பல்லாக்கு முன்னால வந்தா, இவ 2 பேரும் மறைஞ்சாலே இந்த திருட்டு பசங்கள் 7 பேரும் பல்லாக்க வளைச்சிருந்தான். யாருமே பல்லாக்க நிறுத்தினா ஏண்டாப்பா சுவாமி, நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு உங்க பல்லாக்கு பின்னால வரதுக்கு ஆரம்பிச்சோம் திருடலாம்னு. உங்க பல்லாக்குக்கு 2 பக்கத்திலையும் 2 ராஜகுமாரால் போனா நவரத்ன பூஷணங்கள் குளிஞ்சிட்டு, காலில் இருக்கிற தங்க சிலம்புகள் ஓசை கட்டுது. பிரம்மாண்ட கோதண்டத்தை கையிலே கொண்டிருந்தான். இடுப்பிலே கத்தி கேடயங்கள் எல்லாம் வச்சிருந்தான். முன்பிலும் பின்பழகிய பெருமான் பகல் வெள்ள ஒரு தினம் காட்டுங்க சாமி, அவனை பார்த்துட்டு போடுறேன். நான் பல்லாக்குல இருந்து கீழே இறங்கினார் இவர். உங்க மாதிரி தர்மாத்மாக்கள் லோகத்துல கிடையாதுடாப்பா. உங்களை நான் பாக்குறதுக்கு புண்ணியம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கண நேரம் ராமனை பார்த்தேன் ஐயானா, நான் இன்னொரு தடவை எப்ப பார்க்க போறேன்னு நான் அழுது உட்கார்ந்திருக்கேன். ராத்திரி 30 நாளி நேற்று சாயங்காலம் 6 மணில இருந்து இன்னைக்கு அடுத்தால 6 மணி வரையில் நீங்க அவனை பார்த்தேனா 12 மணி நேரம் விடாத பகவானை பார்த்த புண்ணியாத்மாக்கள் நீங்க. உங்க மாதிரி இருக்கிறவாளை பார்க்கறத தவிர பிரம்மானந்தம்னு ஒண்ணு தனியா எனக்கு இருக்கா? ஆமானவுல சந்தர்ஷன, ஆமானவுல சந்தர்ஷன, ஆமானவுல சந்தர்ஷன, அத்யந்த பிரம்மானந்தமே மனதா ராம பக்தி சாம்ராஜ்யம். உங்க மாதிரி இருக்கிற புண்ணியாத்மாக்களை கண்ணால காண்றதற்கே ஆமானவுல சந்தர்சனமும் அத்தியந்த பிரம்மானந்தம். இப்படி இருக்கிற புனிதாள் நீங்க கொடுத்து வச்சவான அவளை இறுக்கி கட்டிக்கிறார் இவர். இவாளும் பல்லாக தூக்கிட்டு திருவையாறு வரையில் போய் முரட்டு வித்வான்கள் ஆயிட்டாங்க. சாமானிய வித்வான்கள் ஆகல. திருவையாறுல இருக்கார், கொஞ்ச நாளைக்கு இருக்கார். பகவான பாடினாரா, பகவானுக்கு அபிஷேகத்துக்கு உகப்பா இருக்கிற காவேரிய பாடினார் இவர். இயற்கை வனப்புங்கிறது இவர் மாதிரி பாட பிறந்தவன் என்ன ஒருத்தம் கிடையாது. சாரி வெடல சூடரே காவேரின்னு ஒரு கீர்த்தனம் பாடுறார் இவர் அசாவேரியில. அப்ப தலக்காவேரியிலேருந்து ஆரம்பிச்சு காவேரி பட்டினம் வரையில் இவர் யாத்திரை பண்ணாத மாத்திரம் அதை பாட முடியாது கால்நடையா. அந்த கீர்த்தனத்துல சொல்றார் சரணத்துல, காவேரி உன்னை எப்படி நம்புறதுன்னு எனக்கு புரியல அடித்தாயே. சில இடத்துல பயமா இருக்கு உன்னை கண்டா, சில இடத்துல மலையில மோதிண்டு வர, சில இடத்துல முதலை எல்லாம் கட்டி மேய்க்கிற, சில இடத்துல இறங்கறதுக்கு கூட பயமா இருக்கு. நல்ல வேளை ஸ்ரீரங்கநாதன் கிட்ட வரைச்ச கொஞ்சம் தேவையில்ல. பஞ்சநதத்துக்கு வந்த காவேரி ராஜில்லன்னு இங்க வந்து தாண்டி தாயை உன்னை பார்த்தா நன்னா இருக்கு. அப்ப தலக்காவேரியிலேருந்து ஆரம்பிச்சு பூம்புகார் காவிரி பூம்பட்டணம் வரையில் இருக்கிற காவேரி இயற்கை வனப்பெல்லாம் பாடிண்டே இருக்கார் இவர். இவர் பாடிண்டே இருக்கார், வயசாயிண்டே இருக்கு. ஆனா இவர் பாட்டுக்கு கிழத்தனம் வரவே இல்லை, இவர் உடம்புக்கு கிழத்தனம் வரவே இல்லை. உண்மையான நாத வித்யோபாசகனுக்கு அப்படித்தான் இருக்கும். பொய்யா நாத வித்யா உபாசிச்சான்னா 40 வயசுக்கு 80 வயசு மதிப்பு வந்துடும். என்ன சார் வயசு 35 தான் ஆறது இருக்கு, 80 வயசுக்காரர் மாதிரி ஆயிட்டார், என்ன பண்றது? தள்ளாமே இல்லாம நாத வித்யை இவங்கிட்ட கருணையோட வல்லேன்னு அர்த்தம். இப்போ ஒரு நாளைக்கு கேட்டுட்டார், தானே சொல்லிண்டார், எத்தனை நாளைக்கு வச்சு வாட்ட போராடாராமா. எந்தெந்த ஊருக்கு போச்சோனையோ அந்த ஊர்ல எல்லாம் போய் பாடியாச்சு. உன்னை கெட்டு புக்கிட்டு அழுதாச்சு, உன்னை அனுபவிச்சு பாடியாச்சு.
உன்னை பிரிஞ்சு கூடி அந்த அனுபவத்தை பாடியாச்சு. எத்தனை கஷேத்திரத்துக்கு நீ போச்சனியோ அங்கெல்லாம் என்ன பொம்மலாட்ட மாதிரி ஆட்சி வச்ச. பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தினுடைய தத்வார்த்தங்களை சேர்ந்து ஒரு கீர்த்தனம். பகவத்கீதையினுடைய சூத்திரம் அந்த கீர்த்தனம் பாடினாங்க. எத்தனை வேதத்தை அத்தியனம் பண்ணினா என்ன, எத்தனை அந்த பொருள்களை ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன, எத்தனை நூற்றுக்கணக்கான யாகங்கள் பண்ணா என்ன, திருப்பி திருப்பி புறக்கத்தான் வைக்காது. எந்த காரியம் செய்தாலும் ராமார்ப்பணம் என்று ஒரு காரியத்தை செய்தானேயானால் அது மறுபிறவி இல்லாமல் போகும். தற்குருஷ்வ மதர்ப்பணம் என்றானே கண்ணன் கீதையிலே. இந்த 18வது அத்தியாயத்தின் சாரத்தை சொன்னார் இவர். இர்வாண நாடகம் லௌகார வேதகி వేదశాస్త్ర యజ్ఞ జపదబాదుల ఫలము క్షీణమై తిరుగు జన్మించే సిద్ధిమానురా. ఎది చేసిన జగన్నాథుని శిరమున హృదయమున వహించి எதை செய்தாலும் ராமார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் என்று செய்தால் அந்த காரியம் பயன்படலாமே தவிர வேறு மார்க்கம் கிடையாது என்று விசாரப்பட்டுக் கொண்டிருக்கிற நாள் ராமனுக்கே கருணை. ரொம்ப நாளா என்ன பார்க்கணும் என்னோட சூத்தணும்னு பாடிட்டே இருக்காமோ இன்னைக்கு அவன் எதிர்க்கவாவது போய் செத்தனாய் நிற்போம்னு நினைச்சான் பகவான். இவர் எதிர்க்க போய் நின்னார். அவர் கோதண்ட கோடி வினிவேசித வாமபாணிக்கு என்று கண்ணுக்கு எட்டாத செல்வம் வந்தது. ஞான கண்ணுக்கு எட்டாதவனாய் இருக்கிற பரமனையும் ஊனக்கண் கொண்டு பார்த்தோமே என்றுதான் அகமகிழ்ச்சி. ராமா, நான் எவ்வளவு தப்பு பண்ணேனோ எவ்வளவு அபராதம் பண்ணேனோ இத்தனையும் மன்னிச்சு என் எதிர்க்க வரணும்னு தோணி சொல்லியோ இனிமே என்ன தப்பு தண்டாவலை சேர்க்காத என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவீரா கேட்டார். இவர் அபராத க்ஷமாபணம் கேட்டுட்டார். அபராதமுலனோர்வா 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 சமயமு கிருபூகான வைநகபர ஆதமுலனோர்வா ஜபலஜி துணை ஜபலஜி துணை மனதருகலே யாரிவே துசோன புரலி இருகபராதமுலனோர்வா அபராத ஜகத்ரபாஜனம் பதிதம் பீமபவர்ணவோதரே. என்னை ரட்சிக்க வேணும் ராமா, இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இங்க இருக்க சொல்ற கேட்டார் அவர். பகவான் சொன்னா, தியாகராஜா நல்ல பிரம்மச்சாரியா வாழ்ந்த நல்ல கிரகஸ்தனாய் இல்லறத்துல இருந்த வானப்பிரஸ்த தர்மத்துல என் குருநாதன் வசிட்ட மாதிரி உன்னை பார்த்தேன். இன்னைக்கே சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுக்கோ, காகாய தண்டங்களை எல்லாம் கைக்கொள், சிகாயஜோபவீதாதிகளும் உனக்கு பாரம், அவற்றையும் ஒழித்து கட்டு, நம்முடைய திருநாமத்தை பாடிக்கொண்டே இரு. இன்றைக்கு 7வது நாள் நாம உன்னையே என்னோட ஐக்கியம் பண்ணிக்க வேணாம் பகவான் சொன்னானே. பகவானுடைய ஆజ్ఞை 3 விதமான பிரைச மந்திரங்கள் சொன்னார். கண்டக மண்டலுக்களை எல்லாம் சுவீகரித்தார். காவிரி தீரத்தில் வீற்றிருக்கிறார். பகவான் 7வது நாள் வரப்போறானேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். வரட்சி அவனுக்கு தயாரா எல்லாத்தையும் வைக்கணுமே. அந்தந்த பூதங்களை எல்லாம் அதற்கு மூலபூதமான காரணங்களிலே ஒடுக்கி யோகத்துல ஆகாத காரியம் சங்கீத நாத வித்தியினாலே ஆகிறது என்கிறார். பிராணாயாம பலத்தாலே உண்டாகிற பேரின்பம் தான் சஜ்ஜாதி சொரபூர்த்தியினாலே உண்டாகிறது என்கிறார் அவர். பிராணாயாமத்துல எவ்வளவு சுவாச நிரோதம் பண்ண முடியுமோ அப்படி சங்கீத அனுபவத்துல அதுக்கு மேல சுவாச நிரோதம் பண்ண முடியும் என்று சொல்லி காட்டுகிறார் இவர். பகவான் வருகையை எதிர்பார்த்து பிராணானல யோகம்
நிலையை நாடி உள்ளம் தவித்துக் கொண்டிருக்கிற வேளை பரமபுருஷனாய் இருக்கிற ராமன் குறிப்பிட்ட நாள் வந்தானே, பராபவ ஆண்டு, புஷ்ய பகுல பஞ்சமி நல்ல நாள், தர்மம் தழைக்க ஆரம்பித்த நல்ல நாள், தீவினைகள் எல்லாம் எரிய தொடங்கிய நாள், ராமநாம ஆச்சந்திரார்க்கமுக பேரு கலிகின வாடேரா தெய்வமு என்றிருக்கிற பரதத்துவம் விளங்க தலைப்பட்ட நல்ல நாள். பகவானிடத்திலே விண்ணப்பம் பண்ணிக் கொண்டார் இவர். எனக்கு பேசுற சக்தியா இருந்த, நடக்கிற சக்தியா இருந்த, பாட்டா இருந்த, பண்ணா இருந்தாய், இசையா இருந்தாய், சகல சக்திமயமாய் இருக்கிற நீ உன் சக்தியை நீயே அங்கீகரிக்க வேணும்னு தான் பாடினார் இவர். சகல சக்தியுமே நீ ராமா ஷியாம சுந்தராங்க ஷியாம சுந்தராங்க சகல சக்தியுமே நீ ராமா ஷியாம சுந்தராங்க. இதுவரையில் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் இருக்குமே, இதுல ஏதாவது தாமச குணமோ ராஜச குணமோ இருந்தா அதையெல்லாம் போக்கி சாத்விகமயமாக ஆக்கி என்னை உன்னோடு ஆக்கிக் கொள்ள வேணும் வேண்டுகிறார் இவர். தாமச குண ದುಷ್ಟಜನ ಮದವಿದಾರ ಶಿಷ್ಟಜನ ಹೃದಯ ವಿಹಾರ ಇಷ್ಟ ದೈವ ಮುನಿ ರಾಯಿಲನು ಜಾಗರಾಜರೂದ ஜமதுந்தராங்க. சர்வபரங்களையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணினார். அகம் மத்ரட்சண வரகா மத்ரட்சண வலந்ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத்புதா என்று. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மவில் ஆப்னோதி பரம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று பரஞ்சோதி சுடரொலியாய் இருக்கும்படியான பரமாத்மாவனுடைய திருவடிகளிலே தானும் ஐக்கியமானார். ஜீவன் முக்த நிலைமையிலே தியாக பிரம்மம் அன்று வாழ்ந்தார், இன்றும் வாழ்கிறார், ஆச்சந்திரார்க்கம் எங்கும் வாழ்கிறாராகவே. அவருடைய பொன்மொழிகளை மறக்கவே முடியாதது. తెలిసి నామ చింతనతో నామము చేయవే. రామాయణి చపలాక్షుల పేరు, రామాయణి బ్రహ్మమునకు పేరు. సంగీత జ్ఞానము భక్తి వినా సన్మార్గము గలదే. శృంగార రసాది అఖిలసార పూరిత రామకథ ఆనందాబ్దియుత సంగీత శాస్త్ర జ్ఞానము. மூலாதாரஜ நாத மெருகட என்றிருக்கிற சப்தஸ்வர பூர்த்தியினாலே உண்டாகும்படியான பாகுபாடு, இவற்றையெல்லாம் அனுபவித்து ஒருவன் இம்மையிலே தியாக பிரம்மத்தினுடைய திருவடிகளை பணிந்து பாடினானேயானால் அவனுக்கு இம்மையிலே நீங்காத செல்வம், வாயினன் மக்கள், இன்பத்து பெருவெள்ளமாயிருக்கிற சகல சாம்ராஜ்யங்களையும் ராமனுடைய திருவருள் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என்கிற முறையை எண்ணி பார்த்தோமேயானால், நீடிய அறத்தல் சேலை நீருபத்தலிய வாகை சூடிய சிலையை ராமன் தோள்வலி பூர்வோர்க்கே நாடிய ஒரு கை கூடும் ஞானம் புகழும் பவம்